அருமையான ஒரு வசனம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது 321வது பக்கம் இல்லை, அதாவது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். அதான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறார். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறார். இந்த வசனம் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இதை சொல்லுகிறதான காரியம்தான். இங்கு நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறானாம். இந்த கால வேளையில் பிசாசு இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு நாம் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஆகையாலே இங்கே நாம் வாசிக்கும் போது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறார். ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை உலகத்தானை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே பிசாசானவன் ரொம்ப அவன் கரிசனையாக எப்படியாயிலும் இவங்களை விழ செய்ய வேண்டும், எப்படியாயிலும் விழுந்து போக செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான், வகை தேடி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:27 வாசிக்க வேண்டாம். அதில் போடப்பட்டு இருக்கிறது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டது. பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா, 4:27 வாசித்தோமானால் பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு யோவான்ல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். 14:30 இல்லையா? 14வது அதிகாரம் 14:30. அதான், உங்களிடத்தில் அதிகமாக நான் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, பிசாசு வர்றான். அவன் வந்து நம்மளை பார்க்கும்போது நமக்கு தகுந்த மாதிரி ஆள் இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற அளவு இவங்கிட்ட இவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளையா ஜீவிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவன் என்ன செய்யணும்னா ஓடி போகணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்துட்டு அவன் மட்டும் இல்லை, 7 பிசாசையும் சேர்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, கூட கொண்டு வந்து நம்மோடு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, குடியேறக்கூடாது. இன்றைக்கு பிசாசுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா, கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டா போதும், அதுக்குள்ள என்ன செஞ்சிருவான், நுழைஞ்சிருவான். எலி பாருங்க, கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், அப்படியே வெட்டி 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 உள்ள என்ன செஞ்சிடும், வந்து உள்ள பூந்துடும். இதே போலதான் இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 22:3. யூதாஸ் காரியத்து என்னும் யூதாசுக்குள் என்ன செய்தான், இயேசுநாதர் கூட இருந்த யூதாசு தான். ஆனா அவன் ஆண்டவரை விட்டு வழி விலக ஆரம்பித்த போது, பொருளாசை பண ஆசை அவனுக்குள்ள வந்த போது, ஸ்தோத்திரம், யாரு உள்ள போனா, எப்போது இயேசு கூட இருந்தாரு, இப்ப சாத்தான் உள்ள என்ன செஞ்சுட்டான், புகுந்துட்டான். அப்ப நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் என்ன செஞ்சிருவான், பூந்துருவான். ஆண்டவர் கூட இருந்து யூதாசுக்குள்ளே பூந்தானா, நம்ம கூட பூந்து உள்ள பூந்துவானா பூக மாட்டானா, சொல்லுங்களேன். பிசாசுலாம் என்கிட்ட வராது, நான் பிசாசுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
நம்ம ஸ்தோத்திரம் கண்ட நாடகமும் கண்ட சினிமாவும் கண்ட கடிதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பிசாசு என்ன செய்வான் சொல்லுங்களேன்? உள்ள நுழைவானா நுழைய மாட்டானா? நான் சொன்னேன், நாடகம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க குடும்பமும் நாடகமாக தான் இருக்கும். சினிமா பார்த்தீங்கன்னா அந்த சினிமாக்காரனுடைய காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து கடைசி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிசாசு உள்ள புகுந்து பல காரியத்தை குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை, அதில் எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, அது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் சொல்லுங்களேன்? நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இங்க வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம், என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அது இல்லை பிரதர், 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அப்ப எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. இப்ப யூதாசையே முழுங்கிட்டான். யூதாசையே முழுங்கி இருக்கும் போது நம்மளை முழுங்குவானா முழுங்க மாட்டானா? அப்ப ரொம்ப தெளிந்த புத்தி உள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்ல போகிறேன். பிசாசு நம்ம எப்பெல்லாம் தேடி வருவான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், அவன் எப்ப நம்மளை தேடி வருவான்? 4 காரியம் வாசிங்க பாப்போம். 1 ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 8:3. ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை, நீங்களும் நான், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நன்மையை என்ன செய்யக்கூடாது? வெறுக்க. ஸ்தோத்திரம். நன்மையை என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடர்வார். முதலாவது காரியம், நன்மையை நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன்? ஒரு ஆள் தானா? நன்மையை அப்போ இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஸ்தோத்திரம், என்னென்ன நன்மை நம்மளால செய்ய முடியுமோ அந்த நன்மையை, அது சிறிதோ பெரிதோ, நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நன்மையை நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? வெறுக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். சங்கீதத்தில் வாசிக்கிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அப்போ தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம நன்மையை வெறுப்பமானால் யார் வருவார்? சத்துரு அவர்களை தொடர்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனம். 1 தீமோத்தேயு 2:1. என்ன நன்மை செய்யணும்? பணம் கொடுக்கிறதா எதுன்னு பாருங்க. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் நம்ம நன்மை செய்கிறது, பணம் கொடுக்கிறது, ஸ்தோத்திரம், எதையாடு உதவி செய்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க போட்டிருக்கு, எல்லாம் நம்ம நன்மையை, ஸ்தோத்திரம், நன்மை செய்யாமல் இருப்போமானால் இங்க நன்மை எது? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்ல கவனி, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நன்மையும். அப்ப நன்மை எது? ஜெபம் பண்ணுவது. எல்லா மனுஷருக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணுறது, என் பிள்ளைலாம் நல்லா இருக்கும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும், அப்படி அல்ல. எல்லா மனுஷருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தேசத்துக்கு, உலக தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்கிறது ஒருவருக்கு உதவி செய்கிறது மாத்திரம் என்று அல்ல. நன்மை செய்கிறது நம்முடைய ஜெபம், விண்ணப்பம் எல்லாம் மற்றவங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பண்றோமா?
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தில் நம்ம பிரச்சனைக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம காரியத்துக்காகவே ஜெபம் பண்ணிக்கணும். நான் சொல்கிறேன், நம்ம காரியத்துக்கு ஜெபம் பண்ணதை தூக்கி தூர வச்சுட்டு நீங்கள் தேசத்துக்காக சகல காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு மேலாம் புண்ணு, ஸ்தோத்திரம், 10 பிள்ளையை இழந்திருக்கான், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இழந்திருக்கான், மனைவியை தவிர மற்ற எல்லாம் இழப்பு தான். ஆனால் அதுக்கு மத்தியில் சிநேகிதனுக்காக என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். அது ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தான்? மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நன்மை எது? எல்லா மனுஷருக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நன்மை செய்யறது நம்மகிட்ட இருந்தால் தானே நன்மை செய்ய முடியும். ஆண்டவர் தான் நமக்குள்ள தந்திருக்காரு. ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கும், விண்ணப்பம் பண்ண முடியாமையா இருக்கும், மற்றவங்களுக்காக உபாசிக்க முடியாமையா இருக்கும். அல்லேலூயா. சரி, முதல் காரியம். இரண்டாவது காரியம் நன்மை எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது வசனம். 26:40. சீசரிடத்தில் இயேசு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 1 மணி நேரமாவது அப்ப என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, முதலாவது இதுல ரெண்டாவது காரியம் நன்மை எது தெரியுமா? நாம் விழித்திருந்து என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி படுத்தவங்க காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் எந்திக்கும். ஸ்தோத்திரம். என்னைக்காவது அதிகாலையில் எந்தி ஜெபம் பண்ணிக்கிறோமா? ராத்திரி தூக்கமே வராமல் இருந்திருக்கு. அதில் நான் சொல்கிறேன், ராத்திரி சரியாக தூக்கம் வரலையா, உங்களை ஜெபம் பண்ணதுக்கு கர்த்தர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு யோவான் பிறகு ரொம்ப ஸ்தோத்திரம் பிடிக்கும். சிலர் அங்கே பாவம் பகலில் நட்டமாக நின்று அவளை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றாப்புல, வேலை பார்த்துட்டு வந்துட்டு ராத்திரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மணிக்கு 2 மணிக்கு என்ன செய்யுது வந்து இங்கே என்ன செய்யுது, சர்ச்சு பூட்டி இருக்கு, இங்கே உட்காந்து ஜெபம். சில நேரம் ஜெபம் பண்ண அன்றைக்கி பார்க்குறேன், ஸ்தோத்திரம் பைபிள் அப்படியே இருக்குது, லைட்டு போட்ட மாதிரியே இருக்குது, வெளியே ஸ்தோத்திரம் ஹெல்மெட்டு தலைமாட்டிலே இருக்குது, அப்படியே ஆள் தூங்கிடுது. இல்லையா? அப்படியே ஜெபம் பண்ண டயர்டு. கர்த்தருக்கு முந்தா நாள் தான் நினைக்கிறேன், எங்கள் மகா வீட்டில் அங்கே படுத்து கரண்ட் இல்லை, அங்கே போய் படுத்துட்டு இங்கே வாரம், என்னடா 3 மணிக்கு லைட்டு எரியுதே அப்படின்னு சொல்லி பார்க்க, வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு இங்கே ஜெபத்துக்காக 3 மணிக்கு வாரேன், லைட் எரியுது மாதிரி லைட்டை வண்டியை விட்டுட்டு திரும்ப வர லைட்டு அணைச்சிருக்கு. என்னடா திடீர்னு வந்தோடனே லைட்டை அணிக்க பார்த்தேன். அப்போ தான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஆள் போகிறாப்புல. இல்லையா? அதற்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்காரு, வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கலாம், ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஆராதனைக்கு வரல, ஏன் பிரதர் வரல? என்ன ஸ்தோத்திரம். என்ன ஒரு பிரதர் விஜய நேரத்துக்கு கைப்பறதி கொடுங்க. ஸோ கைப்பறதி கொடுக்க தப்பு கிடையாது, ஆனால் ஆராதனையை கட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கைப்பறதி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய சபை ஆராதனை முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். அப்போ விழித்திருந்து, அதே போல் மார்க் 13:33 வாசித்தோமானால் நம்ம விழித்திருந்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா. அதுதான் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது நன்மையை வெறுக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? மறந்துட்டீங்களோ? ஓசியா 8:3 என்ன வாசம்? இஸ்ரவேல் நன்மையை நம்ம உதவி செய்யறது மட்டும் நன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நன்மை எதுன்னு சொன்னேன்? எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணுகிறது தான் என்னதான் நன்மை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறது நன்மை. அல்லேலூயா. நிறைய காரியம் சொல்லலாம், ஆனால் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அப்போ முதலாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் எப்போ வருவான்? நன்மையான காரியத்தை வெறுக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? வருவான். அவன் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்தின் அதிபதி உங்களிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு? ஒன்றுமில்லை. அவன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு இங்கே சீட்டு இருக்கவே
இடம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் வாசிப்போம். சாத்தான் எப்போ வருவான் அப்படின்னு. அப்போ முதலாவது நன்மையை வெறுக்கும் போது வருவான். ரெண்டாவது எப்போ வருவான்? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3:1 வாசிங்க. யோசுவாவை காண்பித்தார். அவன் கர்த்தனுடைய தூதனுக்கு முன்பாக, இந்த யோசுவாவை குறித்து நான் வாசிக்க, அவன் பிரதான ஆசாரியன், ஒரு பெரிய மதக்குரு. ஆனால் இப்போ அவன் எங்க நிற்கான்? எங்க நிற்கிறான்? தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே வந்து என்ன செய்தான்? ஏங்க, அவன் ஆசாரியன் தான், ஒரு பெரிய குருதான், மதக்குருதான். ஆனாலும் அவன் வந்து என்ன செய்தான்? எங்க நிற்கான்? எங்க நிற்கான்? தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனது வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடியா நான். அப்போ நம்ம வலது பக்கத்தில் இருக்க வேண்டியது யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:8 வாசித்தோமானால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியால். அப்ப கர்த்தர் நம்ம வலது பக்கத்தில் யார் தான் இருக்கணும்? நம்ம ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் யோசுவாக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது யாரு? சாத்தான். நம்முடைய அப்ப ரெண்டாவது காரியம் ஏன் வந்து நின்னான் தெரியுமா? அவனுடைய வஸ்திரத்தை அவன் என்ன செய்தான்? கரைப்படுத்தினான். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. கீழே வாசிங்க பிரதர். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, அவன் தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஆண்டவர் என்ன வஸ்திரத்தினாலே நம்மளை அலங்கரிச்சிருக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே அலங்கரித்து இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளை வஸ்திரத்தினால, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? அலங்கரித்து இருக்கிறார். இந்த வஸ்திரத்தை நம்ம என்ன ஆக்கிடக்கூடாது? கரைப்படுத்திடக்கூடாது. கரைப்படுத்திட்டோம்னா அவன் எங்க வந்துடுவான்? சொல்லுங்களேன், எங்க வந்துடுவான்? எங்க வந்துடுவான்? பக்கத்து வீட்டுக்கா? நம்முடைய வலது பக்கத்தில் வந்து என்ன செய்வான்? தூதனுக்கு முன்னால இவன் நிற்கா. ஆனால் வலது பக்கத்தில் யார் வந்து நிற்கா? சொல்லுங்களேன், பிசாசானவன். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. அப்போ ரெண்டாவது நம்மளை கரைப்படுத்தக்கூடாது. நம்முடைய பேச்சினாலே கரைப்படுத்தக்கூடாது. நம்முடைய பார்வையினாலே கரைப்படுத்தக்கூடாது. நம்முடைய செய்கையினால என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன், கரைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் எந்த விதத்தில் நாம் கரைப்பட்டு பேரவே சொல்லுங்களேன் கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரைப்பட்டுச்சுன்னா பிசாசு கண்டிப்பா நம்ம வலது பக்கத்தில் வந்து என்ன செய்வான்? தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரை எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் என்ன செய்ய முடியாது. அப்ப வலது பக்கத்தில் இங்க யார் வந்து நிக்கா? அப்ப பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அவன் வந்து என்ன செய்வான்? நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலே ஆகிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஜீவியத்தை கரைப்படுத்திடவே சொல்லுங்களேன் கூடாது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம அறியாமையினால சில கரைகள் நம்ம இடத்துல என்ன செய்யும்? வருமா வராதா? இப்போ நான் இருக்க வெள்ளைச்சட்டை போட்டுக்க நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எங்கேயாவது கல்யாணம் வீட்டு போயிட்டு வந்தபோது சாப்பிட்ட சாம்பார் ஏதாடும் பட்டு அந்த கரை தனியாக என்ன செய்யும்? தெரியும். எவ்வளவு தான் வெள்ளைச்சட்டையை ரொம்ப பந்துசாக பார்த்தாலும் எங்கேயாவது உட்கார இடத்துல எல்லையாடு கரை என்ன செஞ்சிருது? எங்கள் வீட்டம்மா துவைக்கும் போதெல்லாம் கிடந்து சோத்திரம் ஏசிட்டு தான் துவைக்கும். பார்த்தீங்கன்னா பூரா நல்ல சட்டையாக இருந்தாலும் எங்கேயாவது போய் உட்காந்து என்னதை ஆக்கிடுறீங்க? கரை ஆக்கிடுறீங்க. போடுறதெல்லாம் வெள்ளை சட்டை, கலர் சட்டையே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய ஸ்தோத்திரம் உலக பிரகாரமாக எப்படி இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பினுடைய இதை நாம் கரைப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல 1:6 வாசிங்க.
நம்மை பாவமர கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் ஆக்கின. அப்ப நம்மளை யார் ஆக்கியிருக்காரு? ஸ்தோத்திரம். யோசுவா அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. கர்த்தர் கிறிஸ்து. இப்போ என்ன ஆகிப்போச்சு? வலது பக்கத்தில் சாத்தா வந்து என்ன செய்தான்? நிற்காங்க. அப்போ தேவ பிள்ளை நம்மளை சாதாரணமாக அழைக்கல. நம்மளை ஆண்டவர் யாரா வச்சிருக்காரு? ராஜாக்களும் ஆசாரியரும். அல்லேலூயா. நம்மளை ஆக்கியிருக்காரு. ஆகலையா? தோத்திரம். சில சொல்லுவாங்க, நான் பாவி ஆண்டவரே, பிரதான பாவி ஆண்டவர், நான் ஒன்றுக்கு உதவாத வாழ்க்கை, நான் புழு ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே. நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன ஆக்கியிருக்கு? சுத்திகரித்து இருக்கிறது. ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நம்மளை கரைபடுவோமான பிசாசு நம்மளை என்ன செய்வான்? கரைப்பட்டு இருக்கும்போது, நம்முடைய ஜீவியம் கரைப்பட்டு இருக்கும்போது பிசாசு வருவானா வரமாட்டானா? இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஏதோ சொல்லுங்க அப்படிங்கிறது நினைக்கலோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடக்கூடாது? என்ன கரைபடவே கூடாது. பிசாசுக்கு எப்போது என்ன செய்யுங்கன்னு போட்டிருக்கு? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. சங்கீதம் 121:5 வாசித்தோமானால், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவில் அப்படி வாசித்தோம் பாருங்க. ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் மறுபடியும் வாசிங்க. அந்த சாத்தா வந்து எங்கே வந்து நிற்கான்னு இதில் போட்டிருக்கு. சகரியா 3:3. ஏன்னா இவன் வந்து பரிசுத்தமான வஸ்திரம் தரிக்க வேண்டிய ஆசாரியன். ஆனால் இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக என்ன செய்தான்? நின்றான். அல்லேலூயா. நேற்று நம்ம தலைமை பாஸ்டர் முந்தானால் பேசும்போது சோத்திரம் ஒரு ஊழியக்காரி எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சில காரியம் பேசினான். ஸோ அது சொன்னார், ஆண்டவுடைய பிள்ளைகளானாலும் சரி, ஊழியக்காரன் சரி, 2 பட்டனை அவுத்து விட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? சர்ச்சில் ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி முடி வளர்த்துக்கிட்டு கிப்பி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்தால் ஸ்தோத்திரம் சட்டையை பிடிச்சி தூக்கிடுவேன். பாஸ்டர் சொன்னார், தூக்கிட்டு என்ன முடி வச்சுருக்கேன், என்ன தாடி குழியிலேருந்து வந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சட்டையில் பட்டன் கூட. ஸ்தோத்திரம். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சட்டையில் பட்டன் இல்லாமல் இருந்ததுக்கு சத்தம் போட்டார். அல்லேலூயா. மாட்டாமல் இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து. சில பையங்களெல்லாம் பாருங்கள், குழிக்கிலேருந்து அப்படியே வெளியே வந்த மாதிரி இருப்பான். என்ன தெரிஞ்சு எத்தனையோ வருஷம் மாதிரி என்ன செய்யும்? அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம அழுக்கு வஸ்திரம் தரித்தவளாய் இருக்கிறதுனால தான் அவன் வலது பக்கத்தில். ஆனால் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது 121 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். எங்க இருக்காரு? வலது பக்கத்தில். இப்போ யோசுவாவுக்கு பக்கத்தில் நிற்கிறது யார்? வலது புறத்தில். ஏன் வந்து நின்னா? அவன் அழுக்கு வஸ்திரம். நம்முடைய ஜீவியத்தில் அழுக்கான ஜீவியம் இருக்கவே. இவெல்லாம் ஒரு வேதக்காரனா, இவெல்லாம் ஒரு வேதக்காரியான்னு நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துடவே, கரைபட்டு போயிடவே. கரைபடுமானால் பிசாசு என்ன செய்வான்? வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்து. சரி, 2வது காரியம். 3வது காரியம், 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சாத்தான் எப்போ வருவான்னு பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். வரும்போது அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 2:2. முற்காலத்தில், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க? உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும். கொஞ்சம் கவனிங்க. உலகத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம்? உலகத்தின் இப்போ எப்படி இருக்கும்? வாயை சத்தமே திறக்க மாட்டேங்க. உலகத்தின் வழக்கத்தின்படி இப்போ இருக்கமா இல்லையா? வழக்கத்தின்படி இருப்போமானால் 4 நட்சத்திரம், சூத்திரம், சூளம், அது இது கண்ட கழிது எல்லாத்தையும் என்ன செய்வோம்? பார்ப்போம். முன்னால் அப்படி இருந்தோம்.
உலகத்தின் வழக்கத்தின்படியாகவும் வாசிங்க. உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையும் இப்பொழுது கீழ்ப்படியாமையை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார அது யாரு? அது யாரு? பிசாசான. அப்ப எப்ப பிசாசானவன் வருவான்? ஏன்னா 1 பேதுருல என்ன வாசித்தோம்? 5ல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது உங்களை விட்டு. அப்ப 3வது பிசாசு எப்ப வருவான்? கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் என்ன செய்வான்? வருவானா வரமாட்டானா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருப்போமானால் சாத்தான் கண்டிப்பாக வருவான். அப்போ எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வேலை செய்கிற இடத்துல ஓனருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு ஸ்தோத்திர காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போ கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்குமானால் யார் வருவான்னு போட்டிருக்கு? இப்பொழுது கிரியை செய்கிற, இப்ப யார் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கா? பிசாசானவன் கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரவாகிய வாசிங்க. அவனுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் என்ன செய்தீர்கள்? நடந்து கொண்டீர்கள். அப்போ 3வது காரியம், சாத்தான் நம்மிடத்தில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கீழ்ப்படுகிற சுவாபம் கிடையாது. இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானசாரம் எடுக்காத பிள்ளைகளை ஞானசாரம் எடுப்பு கீழ்ப்படிய வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாதவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை என்ன செய்யும்? வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு நீங்க 4:7 வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. அப்ப தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து. அப்பொழுது உங்களை விட்டு யார் ஓடி போவா? அவன் வந்தாலும் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரமாட்டான். கீழ்ப்படுகிற சுவாபம் இருக்குமானா ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பத்தில் ஸ்தோத்திரம் கணவன்மார் அவ்வளவு துக்கப்படுகிற வேதனை பாரு. மாப்பிளைய மதிக்கிறதே கிடையாது. அந்த பேலா அவனா இவனா அப்படிலாம் நினைக்கிற எத்தனையோ பேரை நான் பார்ப்பேன். நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு அடுத்து கணவனை மனைவி மதிக்கணும். பிள்ளைகள் பெற்றோரை எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் கணம் பண்ணணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படித்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா பிசாசு என்ன செய்வான்? வருவான். ரோமர் 6:17 வாசிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஜீசஸ் 6:7. ரோமர் 6:17. எப்போ? முன்ன பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. உபதேச சட்டத்திற்கு எதனால? மனப்பூர்வமா. நான் கேட்கிறேன், ஏன் திருவிருந்து பெறாம போறீங்க? ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஏதோ ஒன்று கிடக்கு. இல்லை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்யணும்? விட்டுவிடணும். எத்தனையோ மாசக்கணக்காக வருஷக்கணக்காக எடுக்காமல் இருக்கிறோமே. சிலர் பார்த்தா புது வருஷத்துக்கு தான் கர்த்தருடைய பந்தியில் எடுப்பாங்க, மறுதரம் எடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சில நேரம் ஸ்தோத்திரம் நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம், அங்கே மனைவி சைகை காட்டணும். எதுக்கு? திருவிருந்துக்கு. ஸ்தோத்திரம். அவங்க எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? ஆராயணம் முடிச்ச உடனே ஓடிடணும். அதுக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க. அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டுடைய வசனுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிடும்.
ஆண்டவருடைய வாசனை சொல்லுது, உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அவருடைய உபதேசத்துக்கு, அவருடைய சட்டத்திற்கு என்ன செய்யணும்? இந்த வசனத்தை வாசிங்க. இப்பவும் இருக்குமா? பாவத்துக்கு அடிமையா இருந்தால் சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். முன்னே பாவத்துக்கு நீங்க எப்படி இருந்தீங்க? அடிமையா இருந்தீங்க. இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்ன? இது என்னது? உபதேச சட்டம். சட்ட புஸ்தகத்தை தான் கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிற. சட்ட புஸ்தகத்தை, ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தை எதுக்கு 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 சொல்லுங்க? எதுக்கு? இந்த சட்ட புஸ்தகத்துக்கு நீங்க மனப்பூர்வமா கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க எடுக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தைப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டத்தைப்படி நடக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதேச சட்டப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவருடைய சட்டம். இதுக்கு மனப்பூர்வமா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தசம்பாகம் கொடுக்கணும். பைபிளில் போட்டுக்கோ. பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் வாசி பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தை பற்றி ஸ்தோத்திரம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குரியதை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கும். புதிய ஏற்பாடுல வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உற்சாகமாய் கொடுக்கிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். நம்ம சாத்தான் எப்போ வருவான்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாத்தான் என்ன செய்வான்? வருவாங்க. அல்லேலூயா. அந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:8. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளுக்கு கேட்டு ரட்சித்திருக்க. அப்போ இருதயத்தில் என்ன படணும்? என்ன படணும்? வாதிக்கப்படணும். வசனம்லாம் இப்படி சொல்லுது, இப்படி வார்த்தை சொல்லுகிறதே. அப்படி வாதிக்கப்பட்டு அப்போ தேவ பக்தி உள்ளவனை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை அக்கினியில் நியாயம் தீர்க்கவும். அதை என்னதான்? நியாய தீர்ப்புக்குன்னு என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, 3 காரியம் சொல்லு. 4வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சாத்தான் எப்போ வருவான் அப்படின்னு பார்த்தா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 3 ஆமோஸ் 3வது அதிகாரம் 10, 11. 4வது காரியம், அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் அரமனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு. அப்ப 4வது காரியம் நல்ல கவனிங்க. சாத்தான் எப்போ வரான்? நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம். நம்ம எதை செய்யணும்? செம்மையானதை நாம் செய்யாமல் போவோமானா சாத்தான் வந்து நம்ம அரமனையை அப்படி, அதாவது நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை வந்து என்ன செய்வான்? மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். செம்மையானதை செய்ய அவர்கள் என்ன செய்யல? அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் அவர்கள் குவித்து கொள்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து அற்று போக பண்ணுவான். யாரு யாரு யாரு? சாத்தான், சத்துரு. இல்லையா? கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. சத்துரு வந்து
நம்ம வீட்டை எல்லாத்தையும் நம்ம செம்மையானபடி நம்ம செய்யாமல் இருப்போமானால், நடக்காமல் போவோமானால், ஸ்தோத்திரம், அவன் சுற்றி நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் அவன் சுற்றி சூழ்ந்து வந்து நம்ம பலத்தை நம்மிடத்திலிருந்து என்ன செய்வானா சொல்லுங்களேன். உன்னுடைய பலத்தை உன்னிடத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். இன்னைக்கு நிறைய பலவீனத்தை யார் கொண்டு வர்றா? சாத்தா கொண்டு வர்றான். அவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பேச்சில் இடம் கொடுக்கிறோம், நம்முடைய பார்வையில் இடம் கொடுக்கிறோம், நம்ம சிந்தையில் இடம் கொடுக்கிறோம். அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 காரியத்தை பார்த்திருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? செம்மையானதை நம்ம என்ன செய்யணும்? செம்மை. நீ சொல்லி நான் கேட்கவா, நீ சொல்ல முடியாது நடக்கவா? அப்படி அல்ல. நம்ம ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்யணும்? செம்மையாய் நடக்கணும். அல்லேலூயா. செம்மையாய் வந்து ஸ்தோத்திரம், செம்மையாய் செய்யாமல் போவோமானால் நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை வந்து அவன் என்ன செய்வான் சொல்லுங்களேன்? சூழ்ந்து கொள்வான். சூழ்ந்து கொண்டு நம்ம பலத்தெல்லாம், உங்கள் பைபிளில் இல்லையோ, பலத்தெல்லாம் நான் என்ன செய்வான்? அற்றுப்போக பண்ணுவான். பலமெல்லாம் போன பிறகு கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். வியாதியை கொண்டு வருகிறது யார் தான்? பிசாசு தான். இன்னொரு வசனம் வாசிங்க. சொல்லி ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டு பாருங்க. மறுபடியும் வாசிக்க பிறகு. அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் யார்? எசேக்கியா என்ன செய்தான்? தம்முடைய பார்வைக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதும். அப்போ நீங்களும் நானும் அவன் செஞ்சது மட்டும் இல்லை, நாமும் ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்யணும்? செம்மையானதை செய்யணும். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சங்கீதத்தில் ரொம்ப நல்ல சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணுமா? 143 10 வாசிங்க. செம்மையானவங்க என்ன செய்வாங்க? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே. அப்போ என்ன வழியில் நடக்கணும்? செம்மையான வழியில் நடக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியத்தை நாம் செய்வோமானால் பிசாசு நம்மளை கிட்ட வரவே முடியாது. முதலாவது, பிசாசு எப்போ வருவான்? நன்மைகளை வெறுக்கும் போது பிசாசு என்ன செய்வான்? இதெல்லாம் ஸ்தோத்திரம், இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுறோமா இப்படிலாம் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு வேலை இல்லை, உவாச ஜெபம்னு மேக்கும் கிழக்கு அழைதாங்க. நமக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். இங்கே வர்றவங்களாம் குடும்பத்தில் ஒன்றும் இல்லாதவங்க வரல. எத்தனையோ வேலைகள் காரியம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. பலவீனத்துக்கு மத்தியில் வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் நமக்கும் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எண்ணங்கள் வரணும். அல்லேலூயா. அப்போ நன்மையை வெறுத்தால், நன்மை எது? ஸ்தோத்திரம். உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நம்ம விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பதே நன்மை செய்யாமல் இருப்பது, ஜெபம் பண்ணாமல் இருப்பது நன்மையை வெறுக்கிறது. அப்போ பிசாசு என்ன செய்வான்? என்ன செய்வான்? ஏங்க நம்ம ஸ்தோத்திரம், நான் அடிக்கடி சொல்வேன், நம்மிடத்தில் நெருப்பு இருக்கிற இடத்துல ஈ என்ன செய்யாது? என்ன செய்யாது? கிட்ட வராது. நம்ம ஆண்டவருக்குள்ள நெருப்பாக இருக்குமானா பிசாசு நம்மளை தொடவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ நன்மையை வெறுத்தால் பிசாசு என்ன செய்வான்? வருவான். 2வது, நம்முடைய ஜீவியத்தை சொல்லுங்களேன், கரைப்பட்டால் பிசாசு என்ன செய்வான்? வருவான். கரைப்படுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? 3வது காரியம், கீழ்ப்படியாமையும் போனோம்னா ஸ்தோத்திரம், பிசாசு என்ன செய்வான்? அப்போ ஆண்டவருடைய சட்டம் திட்ட காரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும்னா பிசாசு சொல்லுங்களேன், ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க இருக்கு. இல்லை எலோய்யா, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருப்போம்னா பிசாசு என்ன செய்வான்? அதுக்கு நான் நிறைய வசனத்தை காட்டினேன்.
4வது காரியம் செம்மையானது செய்யணும், செம்மையானபடி நடக்கணும், செம்மையானதுபடி பேசும். அங்கே தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். அடுத்து, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றாரு, செம்மையான வழியிலே நான் என்ன செய்யணும்? நடக்கணும். ஸ்தோத்திரம். ஆகையாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரமல்ல என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமல்ல பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். நல்ல கைத்தட்டி போடும். விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கே எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கே எப்போதும் வெற்றி உண்டு. மறுபடியும், சாத்தானின் அதிகாரம் அல்ல. ஆமென். சாத்தானின் அதிகாரம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். சாத்தானையே அலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கே எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லாம் சொல்லுவோம். என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. யார் என்ன சொன்னாரோ, யார் என்ன சொன்னாரோ, நான் சோர்ந்து போக மாட்டேன். நல்ல உற்சாகமாய், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவ இருதயத்தில் விசுவாசத்தை சொல்லுவோம். எப்போதும் வெற்றி உண்டு. உங்கள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு உபவாசம் 40 நாள் உபவாசம் இருந்த போது ஆண்டவரை கொண்டு போய் ஸ்தோத்திரம் உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தினானே, நீர் கீழே குதியும் ஐயா, உங்களுடைய தூதர்கள் வந்து ஏந்துவார்களான்னு பார்ப்போம் அப்படின்னானே. ஓ ஸ்தோத்திரம், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி நீ செய்யும் என்று ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எப்போது அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லத்தக்கதா இந்த காலவெளியில ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சின்ன காரியம்தான் நம்மளை பெரிய காரியத்துக்குள்ள மாட்டி விடும். ஓ ஹல்லேலூயா. ஓ நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா? நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்றவங்களைப் போல வாழ இல்லை, மற்றவங்களைப் போல நடக்க இல்லை, மற்றவங்களைப் போல செய்ய இல்லை. ஓ ஸ்தோத்திரம். பிசாசு ஓ ஸ்தோத்திரம் யாழை விழுகலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்துல எப்போது எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராகிலும் கேட்ட நல்ல இந்த 4 காரியத்துக்காய் பிசாசு ஓ ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்காமல் இருந்தால் அவன் எங்க எப்போ வருவான், எதுக்கெல்லாம் வருவான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவனுக்கு இடம் கொடுக்காதபடி காணப்பட கர்த்தர் உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க.
செமையான ஆமே. கர்த்தர் ஜெபத்தை எடுத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாட்களும் 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இந்த இடத்துல நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் வாங்க நான் வாங்கன்னு சொல்ல போகிறதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் 2 மணி நேரம் காத்து இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், சபையாருக்காக ஜெபம் பண்ணணும். அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானா நீங்கள் வாங்க. ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் வரலைன்னா நான் கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் வரப்போகிறீங்க. கேட்குறது அவர் தான் கேட்கணும். ஆகையால் தேவ சமூகத்தில் வேலைகள் காரியம் இருக்கலாம் எல்லாருக்கும். 5 நாள் வர முடியாட்டாலும் ஒரு 3 நாள் 4 நாள் ஸ்தோத்திரம் வருவதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும். நம்முடைய ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கினா மாத்தால் பற்பல வேலை செய்ததில் தான் கவலைப்பட்டு கலங்கினான். ஆனால் அந்த மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்ததுனால அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். நீங்கள் பற்பல வேலை செய்யணும், அது இருக்குது, துணி துவைக்கணும், ஜோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும், அப்படி பற்பல வேலை செய்திலேயே இருப்பீங்கன்னா இப்போ கவலைப்பட்டு கலங்க தான் வேணும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் நல்ல பங்கை, நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் நல்ல பங்கை பெற்றுக்கணும். கர்த்தர் அப்படி செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யணும். பரலோக பிதாவே, எந்த நல்ல ஆண்டவரே எம்மை துதிக்கிறாய். இதுவரை பாடி துதிக்க ஆராதிக்க செய்தவரே எம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு ஆண்டவரை எதிர்த்து நின்று ஆண்டவரே எம்மை துதிக்கிறான். அவன் ஆண்டவரே எந்த சூழ்நிலை வருவான் என்று சொல்லி 4 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அவன் வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி உலகத்தின் அதிபதி உங்களிடத்தில் வருகிறான், அவனுக்கு ஒன்று இடமில்லை என்று சொன்னது போல அவனுக்கு இடம் கொடுக்காதபடி எப்போதும் அவனுக்கு எதிர்த்து நிற்க உமக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் உதவிச்சு. கேட்ட அந்த 4 காரியம் விட்டு விடாதபடி அதன்படி நடக்க கர்த்தர் உதவிச்சு. வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதி, தடப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்திக்கு கீழ்ப்படிய, கர்த்தருடைய பந்தியில் ஒவ்வொருவரும் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே முழுவே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உண்டு. 12